ஹாய், என்னோட அசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய சீரிஸில் இது எபிசோட் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். இப்போ நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி நான் இப்போ காலேஜுக்கு கரெக்டான டைமில் போவேனா இல்லையானே தெரியல. ஷூட்டிங்கை பாதியில் என் ஃப்ரெண்டை மாற்றி விட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 50 நிமிஷத்தில் 50 கிலோமீட்டர் போகணும், அதுவும் பஸ்ஸில் போகணும் போது கண்டிப்பாக வாய்ப்பில் எனக்கே தெரியும் 1 மணிக்கு எக்ஸாமு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, போய் சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம், நம்ம ஷூட்டிங் விட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நான் இப்போ ஓடிக்கிட்டு பயங்கரமாக ஒரு டென்ஷனில் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அமைதி. எனக்கு என் ஃப்ரெண்டு எல்லாருமே செகண்ட் ஷிஃப்டானு. அப்போ தான் யோசிச்சு போகும்போது என்னடா எல்லாருமே செகண்ட் ஷிஃப்டான்ற மாதிரி. அவள் ஒருத்தி தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு. ஸோ ஒன்று ரெடியாக இருக்க சொல்லிட்டு பென்னு பென்சில்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்போது. பேக் இருக்கே தவிர பேக்கில் ஒரு ரஃப் நோட் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரெடியாக இருக்க சொல்லிட்டு அவளோ ரெடியாக என்ட்ரன்ஸில் இருக்கா. நான் கரெக்டாக எங்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் நான் போய் இறங்கும்போது மணி 2. ஸோ 1 மணிக்கு எக்ஸாம் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. கிரேஸ் டைம் கூட 1/2 மணி நேரம் தான். ஸோ எங்கள் ஹெச்ஓடிலாம் கத்தி, எங்கள் ஸ்டாஃப்லாம் கத்தி ஒரு 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 டென்ஷன், பயங்கர ஒரு டென்ஷன்லேயே ஆகிட்டாங்க. நானும் என்னென்னோ ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் பஸ் ஸ்டாப்பில் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸ் அப்படி போகிறதுக்கு. ஸோ ஓடி போயிட்டு நாங்கள் போய் நிற்கும் பொழுது அப்புறம் திட்டு வாங்கிட்டு உள்ளே போய் உட்காடுறேன். எனக்கு ப்ராக்டிக்கல் என்ன எழுதுன்னு தெரில, ஏன்னா படிக்கவும் இல்லை ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால. அவங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸ்டாஃபு. இல்லை மேம், அது அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி, வந்த கொஷின் தான் தெரில, உனக்கு என்ன தெரியுமோ அந்த கொஷினே அதை எழுது ப்ராக்டிக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்பயும் ஒரு மாதிரி முழித்தேன். என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மேம் அதுவும் தெரியாது, எதுவுமே நான் படிக்கலை, நான் இந்த மாதிரி ஒரு டெத்துக்கு போயிட்டேன், ஒரு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சவங்களுக்கு, ஸோ அதனால தான் நான் படிக்க முடியும்னு சொல்லி வாயில் ஏதோ நான் அப்போதைக்கு அடிச்சு விட்ருமேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறம் முறைச்சிக்கிட்டு எக்ஸ்டர்னல் வேறு இருந்தனால ரொம்பவும் திட்ட முடியல லேபில் உட்காந்து. ஸோ அதனால் சரி ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று எழுதி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லி அதுக்கப்புறம் நான் என்னொன்று கிறுக்கி தெளிட்டு 5 மணிக்கு வெளில வந்துட்டேன். பார்த்தா 2 கால் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க, அந்த இன்சார்ஜ்கிட்டேருந்து. என்னவா இருக்கும், எதுக்கு கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனை. இவன் ஏதாவது சம்பவம் ஏதாவது கோளாறு பண்ணிட்டானான்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நாளைக்கு வருவி அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல்ன்றதான் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இருந்ததுனால நான் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த நாள் நான் ஷூட்டிங் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஷூட்டிங் அடுத்த நாள் நடந்தது தான் இன்னும். ஆமாம், அடுத்த நாள் நான் ஷூட்டிங் போய் அட்டன் பண்ணலை. அது என்ன ஆகிடுச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி 5:30க்கு நான் ஸ்பாட்டுக்கு போகணுன்றதுனால 5 o'clock மயிலாப்பூரில் ஏதோ லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. விடிகாலையில் ஒரு 5:15க்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் கண்டினியூஸாக இந்த சீரிஸ் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.